எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஊழல்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இல்லை, இது வரைக்கும் அவர் அரசு பதவியில் இருந்ததே கிடையாது. எதை வச்சு ஊழல்னு சொல்கிறாரு? ஊழல் தடுப்பு சட்டம்னா அவருக்கு தெரியுமா? முதலமைச்சராக இருந்திருக்காரு. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. வரி ஏய்ப்பு அப்படி மொத்தம் பொதுவாக சொல்லக்கூடாது. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதை எடுத்து சட்டத்தில் விதியின்படி தான் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேல்முறையீடு செய்வதற்கும் அதற்கு இந்த நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கான முடிவு எடுக்கணும். மது கடைகள் நிறைய அதனால ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனைகள், லான் ஆர்டர் இஷ்யூஸ், அது சம்பந்தப்பட்ட இஷ்யூஸை ரீச் பண்ணாங்களா நிறைய பேர்? அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய மது சம்பந்தப்பட்ட கொள்கைகள் நிறைய இடத்துல போயிட்டு வந்திருக்கீங்க. எதுவும் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா? மதுக்கடைகள் சம்பந்தப்பட்டு இல்லை உங்களுடைய பாலிசி எதுவும் ஃப்ரேம் பண்ணலான்னு இருக்கீங்களா? அதுக்கு எந்த மாதிரி மது தொடர்பாக நிறைய பெண்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளும் சொல்லியிருக்காங்க. மது விலக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் எண்ணிக்கைகளை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கால அவகாசத்தை குறைக்கணும், பல்வேறு கோரிக்கைகள் அது சம்மந்தமாக வந்திருக்கு. இதை பற்றி அனைத்தையும் நாங்கள் இந்த குழு சேர்ந்து பேசிக்கலாக நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? மது ஒழிப்பு கடைகளை எடுக்கணுன்றதா இல்லை முறைப்படுத்தணும் அப்படின்றது? இல்லை, இப்போ தான் நாங்கள் குழுவெல்லாம் அமைச்சிருக்காங்கல்ல, நாங்கள் பேசி நீங்கள் இந்த ஃபைனல் முடிவு நீங்கள் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அரசு ஊழியர்கள் இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் போன எல்லா இடத்துலையும் அரசு ஊழியர்கள் சங்கம், பல்வேறு அமைப்புகளில் இருக்கிற அரசு ஊழியர்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்த திமுக அரசு அறிவித்த எந்த திட்டமும் அவங்களுக்கு திருப்தியாக இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிரதான கோரிக்கையில் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊதியம் உயர்வு கேட்டிருக்காங்க. ஓய்வூதிய திட்டத்தை பற்றியும் கேட்டிருக்காங்க. கிழக்கு பகுதியில் விஜய் நிற்பார்னு ஒரு பரவலாக பேசப்பட்டு 234 தொகுதிகளில் இருக்கிற மக்கள் அனைவருமே அவங்க தொகுதியில் தலைவர் போட்டியிடும் தான் விரும்புகிறாங்க. தலைவர் எந்த முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கூட்டணி நம்பி இந்த கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. ரொம்ப தெளிவாக எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். கடைசியாக நடந்த கூட்டத்தில் தலைவர் சொன்ன மாதிரி நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை, மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம், கூட்டணி குறித்து இறுதி முடிவு தலைவர் அவர்கள் அறிவிப்பார். நீங்கள் தலைவர் அவர்களின் தேர்தல் சுற்றுப்பயணத்தை பற்றி தோழர் கேட்டிருக்கிறார். இப்போ ஒரே ஒரு அந்த வழிகாட்டு எஸ்ஓபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நேற்றைய முன்தினம் திமுக ஒரு பெரிய இளைஞர் மாநாடு நடத்தினாங்க. திமுகவுக்கு மட்டும் எப்படி இந்த அனுமதி எளிதில் கிடைக்கிறது? இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்கிறாங்க, 50,000 மேல் கூட்டம் கூட வாய்ப்பு இருந்தால் அந்த பர்மிஷன் லெட்டர், அனுமதி கடிதம் 30 நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப திமுகவுக்கு மட்டும் எப்படி இது கிடைக்குது? ஏன் அவங்க நினைச்சா ஒரு வாரத்தில் ஒரு நாளில் கிடைக்குது? அந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காரு, வாரம் வாரம் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி? இது ஜனநாயகமா? ஜனநாயக நாடு அனைவருக்கும் ஒரு சம வாய்ப்பு இருக்கா? இது ஒன்று தான் காட்டுது, திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அவங்க பயம் எப்படியாச்சும் தமிழக வெற்றி கழகத்தை, அதன் தலைவரை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சில விஷயங்கள் ஊடகத்தில் சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது. அது நடக்கும். கூட்டணி குறித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் இறுதி முடிவை எடுப்பார். இப்பதான் கூட்டணி குறித்து அதே பதில் தான் இப்போ. நன்றி.